ஓம் சொல்லி டைட்டில் இப்போ மீண்டும் ஒரு மரியாதைன்னு ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு பாதி ஆல்ரெடி ஷூட் முடிச்சு பாதி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் பாதி ஒரு 12 நாள் ஷூட் அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. அதை வச்சு பேஸ் பண்ணி ரத்னகுமார் சார் ஒரு படம் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக ஸ்கிரிப்டில் வேலை செஞ்சு அதில் ஷூட்டில் நான் வேலை செஞ்சேன். ஓகே, அந்த படம் ஆனால் மெட்டீரியலைஸ் ஆகலையா? ஃபுல் முடிஞ்சிருச்சு. அது ஒரு 12 நாள் ஷூட் முடியும் போதே சார் அந்த படத்தை அப்படியே இது பண்ணிட்டார். ஓகே, அது அப்படியே இருக்கு, ஒன்று எடிட்லேயே இருக்குது. ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணாங்க, ஆந்தாலஜி பண்ணாங்க. ஆந்தாலஜி அது ஒன்று பண்ணாங்க. ராஜகுமார் சார் ரைட்டிங்கில் சார் பண்ணார், டைரக்ஷன் கிஷோர் சார் எல்லாரும். இப்போ நீங்கள் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட சேர்த்துவோட சொல்லி நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிருக்கீங்க அப்படின்னா பாரதிராஜா சார். அது உங்களுக்கு பின்னால் அது எப்படி இருந்தது, உங்களுக்கு என்னது? நம்ம ஐயோ அது பாரதிராஜா பெரிய ஒரு கில்ட்டாக அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இவ்வளோ அனுபவம் கிடைச்சிருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. அவரோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் நான் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, எல்லா அவர் ஷூட் 16 வயதுல எடுத்த சிவசமுத்திரால இருந்து எல்லா இடத்தையும் எனக்கு போய் கூட்டு காமிச்சிட்டாரு. அப்படி அந்த ஷூட் லொகேஷன்லாம் இது பண்ணாரா? அவர் எல்லாரும் அசிஸ்டன்ட் ஆகிட்டு புதுசாக சேர்ந்தாங்கன்னா எல்லா இடம் கூட்டு போய் காமிச்சிருவார். 16 வயதுல எடுத்த இடத்த போய் காமிச்சிருவார். ஓகே, எல்லாரும் அது தேனின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது சிவசமுத்திரா, மைசூர் பக்கத்துல. ஓ, அங்கதான் காவேரி, அது மைசூர் தலை காவேரி உருவாகிற இடம். ஓகே, அங்கதான் 16 வயதுல எல்லாத்துக்குமே அந்த மாதிரி அசிஸ்டன்ட் கட்டுவார். நான் தான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டரா.